வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்புல விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு பேச்சுக்கு பிறகும் நிறைய விமர்சனங்கள் வருது. இப்ப வேலூர்ல பேசினதை கூட அவர் நடிக்கிறாரு. இப்ப மேடையில அவர் அழுததை ஒரு நடிகர் மேடையில அழுதா மாதிரி தான் இருந்தது. ஒரு அரசியல் தலைவரா விஜய் பேசல அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் விஜயினுடைய அந்த வளர்ச்சி, அவர் பின்னால் திரண்டு இருக்கிற அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்த பிறகு இப்போ திமுக போன்ற கட்சிகளுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த விமர்சனங்கள் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக அந்த வருகிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு பொதுமக்களுடைய கருத்துக்கள் இல்லை. அது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இது இணைய கூலிப்படைகள் மூலம் பரப்பப்படுகிற தகவல் என்ன. அதுக்கப்புறம் விஜய் நடிகராக இருந்தாலும் அவர் மனுஷன் தானே. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ஃபீலிங் அவருக்கும் இருக்கும்ல. சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார், சோகமாக இருக்கும்போது அந்த உணர்வை வெளிப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா தான் நம்ம அதை சந்தேகப்படணும். என்னடா ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தில் அப்படி கல் மாதிரி இருக்கார், இவர் மனுஷனா ரோபோவா அல்லது நடிக்கிறாரா, அப்படி நடித்தா சரியா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அப்போ தான் வரணும். ஆனால் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை கேள்விக்குள்ளாக்குறாங்க, அதை கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவர்கள் யார் அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும்.